அங்க தெரிகிற அரசி யாருன்னு தெரியுமா? அவங்க தான் விக்டோரியா மகாராணி. 68 வயசான விக்டோரியா மகாராணி 24 வயசான அப்துல் கரீம் இந்தியாவிலேருந்து 1887க்கு யூகேக்கு வராங்க. இந்தியாவிலேருந்து சர்வெண்டா அப்துல் கரீம் யூகேக்கு வந்து நம்மளோட ஸ்பைசி கலந்த ஒரு சாப்பாடை கொடுக்கும் பொழுது விக்டோரியா மகாராணியே அவ்வளோ இம்ப்ரெஸ் ஆகியிருக்காங்க. அதனால் என்ன நடந்துச்சுன்னா அவங்களுக்குள்ள நட்பு தொடர ஆரம்பிச்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் விக்டோரியா மகாராணி அப்துல் கரீம் கிட்டே இருந்து உருது கற்றுக்க ஆரம்பித்தாங்க. இதை இங்கே உள்ள அரசியல்வாதிகளும் ராயல் குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கும் இதில் விருப்பம் கிடையாது. 1901 விக்டோரியா மகாராணி இறக்குறாங்க. அதுக்கப்புறம் அப்துல் இங்கே இல்லை, அவங்கள இந்தியாவுக்கு அனுப்பப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க 2 பேருக்கும் இடையிலான நிறைய லெட்டர்ஸ் அதை எல்லாத்தையுமே இவங்க, அதாவது யூகேவை சார்ந்த ராயல் ஃபேமிலி எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணிடுறாங்க. அப்துல்க்கும் விக்டோரியா மகாராணிக்கும் உள்ள உறவு பல பேருக்கு அன்கம்ஃபர்டபுளை கொடுத்தாலும் அதில் உண்மையாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, தனிமையில் வாடின ஒரு மகாராணிக்கு ஒரு உறுதுணையாக கடைசி வரைக்கும் அவங்க இறக்குற வரைக்கும் இருந்திருக்காரு அப்துல். அதை ஒரு எமோஷ்னல் பாண்டாகவும் ஒரு அம்மா பிள்ளையோட உறவாகவும் ஒரு சிறந்த நட்பாகவும் தான் இந்த வரலாறு பார்க்குது.